ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2196வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய 6 பிரபந்தங்களுக்குள் ஏக பாசுர பிரபந்தமான திருவள்ளுகூற்றிருக்கையை அனுபவித்து வருகிறோம். அந்த பிரபந்தத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அதற்கு அமைந்திருக்கக்கூடிய அவதாரிகைகளை பார்க்கலாம். திருமங்கையாழ்வாரின் அற்புதமான பிரபந்தமான திருவள்ளுகூற்றிருக்கைக்கு பெரியவாச்சான் பிள்ளை 2 வியாக்கியானங்களை அருளியிருக்கிறார் என்று பார்த்தோம். திருவள்ளுகூற்றிருக்கையின் முதல் வியாக்கியானத்தை அருளி செய்த பின்பு தாமதமாக வந்து சேர்ந்து மெனக்கெட்ட ஸ்ரீ வைணவருக்காக 2வது வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை உபதேசித்தார் என்பது அதனுடைய தலைப்பிலிருந்தே விளங்குகிறது. ஆக வியாக்கியான சக்கரவர்த்தியின் இந்த 2 வியாக்கியானங்களையும் பண்டித வித்வான் தி.வே. கோபாலையர் எழுதியுள்ள தமிழாக்கத்தையும் புத்தூர் வக்கீல் சுதர்சனர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்களது விவரணத்தையும் அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிரபந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம். அந்த அவதாரிகைகளை முதலில் பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தியின் முதல் அவதாரிகை, அதாவது முதல் வியாக்கியானத்திற்கான அவதாரிகை. பெரிய திருமொழியிலே எம்பெருமான் உகந்தருளின நிலங்களை அனுபவித்து ஆழ்வார் பரமபதத்தையும் இவ்வுலகின் இயல்பையும் மறந்து மகிழ்ந்திருக்க, எம்பெருமான் ஆழ்வார் இருக்குமிடம் இந்த நில உலகம் என்பதை நினைப்பூட்ட, உலகின் இயற்கையை நினைத்ததனால், இந்த சம்சார துன்பங்களை நினைத்ததனால் மிகவும் வருந்திய ஆழ்வார் அதற்கு போக்கு வீடாக எம்பெருமானுடைய பண்புகளை நெஞ்சாலே நினைத்தும் வாயாலே பேசியும் அவன் திருவடிகளில் விழுந்து வணங்கியும் ஓரளவு ஆற்றாமை நீங்க பெற்றார் திருமங்கை ஆழ்வார். எம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி, இவ்வாறு நோவுபடும் உமக்கு நாம் செய்ய வேண்டுவது யாது என்று கேட்க, எம்பெருமானே, உன்னை அனுபவிப்பதற்கு இடைச்சுவராயிருக்கின்ற இந்த உலகியல் தொடர்பை, இந்த சம்சார தொடர்பை அடியேனுக்கு சுவட்டோடு நீக்கி தர வேண்டும் என்று வேண்டினார். எம்பெருமான் அதற்கு பதிலாக, அச்செயல் நம்மால் நீர் வேண்டிய அளவில், நீர் கேட்டவுடனே போக்கிவிடக்கூடிய செயல் அல்லவே என்றான். ஆழ்வார், எம்பெருமானே, உன்னை தவிர்ந்த ஏனைய எல்லா பொருள்களுடைய படைப்பு காப்பு என்ற செயல்களுக்கு உரியவனாய், எல்லாராலும் அடையத்தக்கவனாய், இன்னலை போக்கும் துணைவனாய் இருக்கிற நீயே என்னுடைய சம்சார துயரங்களையும் போக்கித் தர வேண்டுமே அல்லது அடியேனால் தானே முயன்று என்னுடைய முயற்சியிலே கழித்து கொள்ள இயலாது என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி தனது நிலையை இந்த திருவள்ளுகூற்றிருக்கையில் அறிவிக்கிறார் என்று முதல் அவதாரிகையில் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார். அடுத்து அவருடைய 2வது உரையின் அவதாரிகை. ஊழிக்காலத்திலே நாங்கள் உடலும் உறுப்புகளும் அற்றவர்களாய் பிரிக்க முடியாத இருள் நிலை என்னும் பெயருடன் உன்னோடு ஒன்றியிருந்த அறிவற்ற தத்துவமான மூலப்பகுதியோடு பிரித்து காண முடியாதபடி கலந்திருந்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்கள் வேண்டாமலேயே, நாங்கள் கேட்டுக்கொள்ளாமலேயே உன்னுடைய எல்லையற்ற கருணையினாலே, நிர்ஹேதுகமான கருணையினாலே நீ உடல்களையும் உறுப்புகளையும் படைத்து கடைக்கணிக்காவிட்டால் அமூனி புவனானி பவிதும் நாளும், அமூனி புவனானி பவிதும் நாளும், இந்த உலகங்கள் உண்டாயிருக்கவே மாட்டா என்று கூறும்படியாக நாங்கள் உண்டாயிருக்கவே மாட்டோமே. இப்படி எங்களுடைய இருப்பு முதலிய யாவும் உன்வசப்பட்டன என்ற நிலை ஏற்பட்ட பின் எங்களுக்கு என்று தனியாக ஒரு முயற்சியில் ஈடுபடுவதும் அந்த முயற்சியிலிருந்து கைவாங்குவதும் ஆகிய நிலைகள் ஏற்பட மாட்டாது என்பதனை நாங்களே கூற வேண்டுமோ? இவ்வாறு எந்த செயலும் வசப்பட்டதல்லாத போது எங்களை உண்டாக்கின நீயே இதற்கொரு போக்கடி காண வேண்டுமே ஒழிய, அடியேன் ஒரு முயற்சி செய்து உன்னை பெறுவது என்பது ஒரு பொருளாக கருதத்தக்கதோ? இதனையே அல்லவோ சரணாம் மறைபயந்த தாமரையானோடு, சரணாம் மறைபயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம்
மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரான் அன்றி மற்று யாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு. அரணாய பேராளி கொண்ட பிரான் அன்றி மற்ற யாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே அருளி செய்திருக்கிறார். அறிவு சிறப்பினை உடைய நான்முகன் முதலாக பிறப்பு இறப்புகளுக்கு உரியவரான எல்லா ஆன்மாக்களுக்கும் பாதுகாவலாக இருக்கும் எல்லா செய்கைகளையும் நம்மேல் வினைகடிவான் என்று பெரிய திருவந்தாதியிலே சொன்னது போல அடியார்களுடைய பகைகளை போக்குவதற்காக எப்போதும் கையில் சக்கரத்தை வைத்திருக்கும் உதவியாளனாகிய எம்பெருமான் அருள் செய்தால் செய்யலாமே, அல்லது வேறாக கடல் சூழ்ந்த இந்த நிலவு உலகில் இருக்கக்கூடியவர ஆன்மாக்கள் எவரும் தங்களுக்கு பாதுகாவல் எது என்பதை தாங்களே அறியக்கூட மாட்டார்கள். எம்பெருமானை தவிர ஆன்மாக்கள் தங்கள் பாதுகாவலை தாங்களே அறியமாட்டார்கள் என்று கூறுவது ஏன் என்றால், உனக்கு கண்ணால் காணப்படாததாய் இருப்பது ஒன்றுமில்லை, நீ ஒருவருக்கும் கண்களுக்கு புலனாகின்றாய் அல்லை, உனக்கு அடைய முடியாதது எதுவும் இல்லை, எவரும் தன் முயற்சியாலே அடைய முடியாதவனாகவே நீ இருக்கிறாய் என்கின்றபடியே உன்னால் அறியவும் அடையவும் முடியாததாகிய பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாய். எவ்வளவு அறிவில் மிக்கவராய் இருப்பவருக்கும் நீ கண்காண காட்சி வழங்குகின்றாய் அல்லை. உனக்கு கிட்டாதது ஒன்றுமில்லை, பேரறிஞருக்கும் தம்முயற்சியால் நீ கிட்டுவாய் அல்லை. குருடனாயும் கால் முடமாயும் இருப்பவனுக்கு நல்ல கண் பார்வையும் நடையும் உடையவன் வழிகாட்டி கொண்டு போவான் அல்லவா? அப்படியே நான் அறிவற்றவனாய் ஆற்றல் இல்லாதவனாய் இருக்கிறேன். எம்பெருமானாகிய நீ யாவும் அறிந்தவனாய் எல்லா ஆற்றல் உடையவனாய் இருக்கிறாய். இப்படி அமைந்துள்ளமையால் எம்பெருமானாகிய நீ எனக்கு செயலை செய்து நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய நானே எனக்குரிய செயலை செய்து நிறைவேற்றுவது என்பது நிகழக்கூடிய செயலா? எம்பெருமானாகிய நீ அருளிய மயர்வற்ற மதுநலம் கொண்டு அறிய முயன்றாலும் அறிந்தபடி செய்து நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றல் அடியனுக்கு உண்டோ? இல்லை என்கிறார் ஆழ்வார். அடுத்து திருவள்ளுவற்றிருக்கை பிரபந்தத்திற்கு சுதர்சனர் புத்தூர் எஸ். கிருஷ்ணசாமி ஐயங்கார் இயற்றிய அவதாரிகை விவரணம். 4 வேதங்களை 4 திவ்ய பிரபந்தங்களாக்கி அருளினார் வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார். அந்த வேதங்களுக்கு, அந்த ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களுக்கு அமைந்த 6 அங்கங்கள் போலே இந்த தமிழ் வேதங்களுக்கு 6 அங்கம் கூறினார் திருமங்கை ஆழ்வார் தமது 6 திவ்ய பிரபந்தங்களாலே. அவற்றில் முதலான பெரிய திருமொழியிலே எம்பெருமான் பரமரசிகரான தம்மை தன் அழகை காட்டி திருத்தியபடியையும், திருமந்திரத்தையும் அதன் பொருளான பரத்வ சௌலபியாதி கல்யாண குணங்களையும், சௌலபியாதி கல்யாண குணங்களுக்கு எல்லை நிலமான அர்ச்சாவதாரங்களையும் காட்டி கொடுக்க கண்டு அனுபவித்தபடியையும், சம்சாரத்தில் தமக்கு வெறுப்பு ஏற்படுவதற்காக அதன் தாழ்வை காட்டி கொடுக்க மாற்றமுள என்ற தமது பெரிய திருமொழியின் கடைசி திருமொழியிலே இருபாடு எரிகொள்ளியின் உள் எறும்பே போல் என்றும், பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் என்றும், வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே என்றும், காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போலே என்றும், ஆற்றங்கரைவாழ் மரம் போல் என்றும், சம்சாரத்தின் தாழ்வை நினைத்து மிகவும் அஞ்சி நடுங்கி தள்ளாடி உருகி தாம் வருந்தியபடியையும் அறிவித்தார் ஆழ்வார். இது முதல் பிரபந்தம் பெரிய திருமொழியிலே. 2வது பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்திலே கோடை வெயிலால் வருந்தியவர்கள் குளிர் நீரிலே விழுந்து நீரை குடிப்பதும் அதை வாரி மேலே இறைத்து கொள்வதும் செய்வது போல மாற்றமுள்ள திருமொழியில் கூறியபடி சம்சாரமாகிற கடும் கோடை வெயிலால் வருந்திய தாமும் அந்த வெப்பத்திற்கு பரிகாரமாக எம்பெருமானும் அவனுடைய குணங்களுமாகிற குளிர் நீரிலே குடைந்து ஆடி, என் மனத்து வந்த விதியினை விடுகிலேனே, குணம் கொண்டு உள்ளம் கூறு நீ கூறுமாறே என்று நெஞ்சாலே நினைத்தும்
நின்னையே பரவுவேனே என்று வாயாலே பேசியும் கண் இணை கழிக்குமாறே என்று கண்ணாலே கண்டும் மைந்தனை வணங்கினேனே என்று திருவடிகளிலே விழுந்து தலையாலே வணங்கியும் வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கினேற்கு என்கிறபடியே சர்வ கரணங்களாலும் ஈடுபட்டு உயிர் தரித்தார் இந்த இரண்டாவது பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்திலே. இந்நிலையிலே திருவள்ளுவற்றிருக்கிறையாகிற இந்த மூன்றாவது பிரபந்தம் அவதரிப்பதற்கு உறுப்பாக ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு உரையாடல் நடைபெற்றது, ஏற்பட்டது. எம்பெருமான் கேட்கிறான், இப்படியாக மிக வருந்தும் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஆழ்வார், திருக்குறுந்தாண்டகத்திலே தேவரீரை அடியேன் ஒருவாறு அனுபவித்தேன் என்றாலும் அந்த அனுபவம் பூர்ணமாக ஏற்படாதபடி இந்த சம்சார சம்பந்தம் தடையாயிருக்கிறது. இதை வாசனையோடே நீக்கி அருள வேண்டும். எம்பெருமான் பதில், அரிய பெரிய சாதனங்களை அனுஷ்டித்து அதை நீர் போக்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய நீர் கேட்ட மாத்திரத்தில் நாம் உமக்கு அதை போக்கிவிட முடியாதே. எம்பெருமானே, சுவார்த்ததை ஆகிற சுயநல மனப்பான்மையாலும் அதற்கு உறுப்பான ஸ்வர பிரவர்த்தி ஆகிற தன் முயற்சியிலும் எனக்கு பற்றிருக்கிறதோ என்று சோதிப்பதற்காக நீ சொல்லும் வார்த்தை இது என்பதை நான் அறிய மாட்டேனா? உடமையான என்னை உடையவனான நீ அடைவதற்கு அனாதிகாலமாக எத்தனை பாடுபட்டு வருகிறாய். எனக்கு சில இன்பங்களையாவது நான் சாதித்து கொள்வதாக நினைத்து எதையாவது செய்து நீ படும் பாடுகளை சபலமாகாதபடி தடுத்து வீணாக்கி வருவது என்றோ அனாதிகாலமாக என் முயற்சிகளால் நான் செய்து வருகிறேன். என்னையும் என்னை போன்ற மற்ற சேதனரையும் பெறுவதற்கு அனாதிகாலமாக நீ எத்தனை பாடுபட்டு வருகிறாய். பிரளய காலத்திலே உடல் இந்திரியங்கள் அற்றவர்களாய் அவிபக்த தமஸ் என்ற பெயருடன் உன்னோடு ஒன்றியிருந்த அசேதன தத்துவமான மூலப்பிரகிருதியோடு பிரித்து காண்பதற்கு முடியாதபடி கலந்திருந்தோம் அல்லவா நாங்கள்? இப்படி அசேதன பொருளை ஒத்திருந்த எங்களை நாங்கள் யாசிக்காமல் இருந்த போதே உன்னுடைய எல்லையற்ற கருணையினாலே உடல் இந்திரியங்களுடன் படைத்து நிர்ஹேதுக கிருபையாலே நீயே அருள் செய்து காக்காவிட்டால் இந்த உலகங்கள் உண்டாகவே மாட்டா என்று ஸ்தோத்திர ரத்னத்திலே சொல்லலாம்படி நாங்கள் ஒரு பொருளாக உண்டாயிருக்கவே மாட்டோமே. இப்படி எங்களுடைய இருப்பு முதலாக அனைத்துமே உன் அதீதமான பின்பு உன்னையொழிய எங்களுக்கு ஒரு முயற்சியாகிற பிரவൃத்தியும் முயற்சியிலிருந்து கைவாங்குதலாகிய நிவிருத்தியும் ஏற்பட மாட்டாது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? இப்படி எதுவுமே என் அதீனம் இல்லாத போது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத போது, நான் என்னை உண்டாக்கின நீயே என்னை காக்க ஒரு வழி தேட வேண்டுமே ஒழிய நான் ஒரு காரியம் செய்து உன்னை பெறுவது என்று பேசத்தான் முடியுமோ? இதையே அல்லவா சரணாம் மறைபயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரான் அன்றி மற்ற யாது ஓராளி சூழ்ந்த உலகு என்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே அருளி செய்தார். உலகினர் உய்வதற்கு உபாயங்கள் உபதேசிக்கும் வேதத்தை அளித்த ஞானச் சிறப்புடைய பிரம்மன் முதலாக பிறப்பு இறப்புகளுக்கு ஆளாகும் எல்லா சேதனருக்கும் ரட்சை காப்பு என்று பெயர் பெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மேல் வினைகடிவான் எப்போதும் கைகளலா நேமியான். நம்மேல் வினைகடிவான் எப்போதும் கைகளலா நேமியான் என்று பெரிய திருவந்தாதியிலே சொல்கிறபடியே அடியாருடைய விரோதிகளை அழிப்பதற்கு உறுப்பாக எப்போதும் திருவாளி ஆழ்வானை ஏந்தி கொண்டிருக்கும் உபகாரகனான நீ செய்தால் செய்யலாமே ஒழிய கடல் சூழ்ந்த இந்த உலகில் உள்ள வேறு எவரும் தங்களுக்கு ரட்சை எது, தங்களுக்கு காப்பு எது என்பதை தாங்கள் அறியக்கூட மாட்டார்களே. தங்களுக்கு தாங்கள் காப்பினை செய்து கொள்ள எப்படி முடியும் என்று கேட்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் பதில் சொல்கிறார், ஞானாதிகர் பலர் இருக்கும் போது வேறு எவரும் தங்கள் ரட்சையை தாங்கள் அறியக்கூட மாட்டார்கள் என்று எப்படி சொல்லலாம்?
என்று கேள்வி கேட்க ஆழ்வார் பதில் சொல்கிறார். நைவ கிஞ்சித் பரோக்ஷம் தே பரேக்ஷோ அசி ந கஷ்யசித் நைவ கிஞ்சித சித்தம் தேன ச சித்தோசி கஸ்யசித். இது ஜிதந்தே சூத்திரம். உனக்கு பிரத்யக்ஷம் அல்லாததாய் இருப்பது எதுவும் இல்லை. நீ எவர்க்கும் தன் முயற்சியாலே பிரத்யக்ஷமாக கண் முதலானவற்றால் அறியத்தக்கவனாக ஆகிறாய் அல்லை. உனக்கு அடைய முடியாதது எதுவும் இல்லை. எவருக்கும் தன் முயற்சியாலே நீ அடைய முடியாதவனாயிருக்கிறாய் என்கிறபடியே உன்னால் அறியவும் அடையவும் ஆகாதது எதுவும் இல்லை என்னும்படி சர்வஜனாய் சர்வசக்தியாய் இருந்தாய் நீ. எத்தனையேனும் சிறப்புற்ற ஞான சக்தியுடைய யாரும் உன்னை தம் முயற்சியால் அறியவோ அடையவோ பார்த்தால் அவர்களால் அறியவோ அடையவோ முடியாதவனாகவே இருக்கிறாய் நீ. உனக்கும் எங்களுக்கும் உள்ள வாசி எப்படி இருக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தால் விளக்கலாம். ஒருவனுக்கு கண்ணும் குருடாய் காலும் முடமாயிருக்கிறது. ஒருவன் நல்ல கண் பார்வையும் நடையையும் உடையவனாயிருக்கிறான். இப்படி இருக்கும் இருவரில் இரண்டாம் அவன் வழிகாட்டினால் ஒழிய முதலாம் அவனாலே தன் காரியம் எதையும் செய்து கொள்ள முடியாதல்லவோ. அதுபோல நான் அறிவொன்றுமில்லாத குருடனாய் எதுவும் செய்ய முடியாத அசக்தியுடைய நொண்டியாயிருப்பவன். சர்வஜக சர்வசித் சர்வவித் என்று வேதமே சொல்லுகிறபடி நீ எல்லாம் அறிந்தவனாய் எல்லாம் வல்லவனாயிருக்கிறாய். இப்படி இருக்கும்போது நீ என் காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமே ஒழிய நான் என் காரியத்தை செய்து முடிப்பதற்கு சிறிதாவது இடமுண்டோ? நீ அளித்த அறிவு கொண்டு ஒருவாறு அறிந்தாலும் அறிந்தபடி செய்து முடிக்க வல்ல சக்தி எனக்கு உண்டோ? ஆகையால் உன்னை தவிர்த்த எல்லா பொருள்களின் உற்பத்தி காப்பு முதலான அனைத்தையும் செய்பவனாய் பிரம்மன் ருத்ரன் ஆகிய அனைவராலும் வணங்கப்படுபவனாய் அவர்களுக்கு வரும் ஆபத்துக்கள் ஒவ்வொன்றிலும் துணை புரிகின்றவனாயிருக்கிற நீயே என்னுடைய சம்சார துன்பத்தை கழித்து தர வேண்டுமே ஒழிய என்னால் அதை கழித்து கொள்ள அடியோடு ஆகாது என்று எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்து தம் போக்கடியற்ற நிலையை எம்பெருமானிடம் அறிவிக்கும் பிரபந்தமே இந்த திருவள்ளுகூற்றிருக்கை ஆகும். புதையல் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்கும் செப்பேட்டை கையிலே கொடுத்து அதை கொண்டு புதையலை காட்டிக் கொடுப்பவரைப் போலே திருமந்திரத்தையும் திரு அஷ்டாட்சரத்தையும் அதில் பிரதான அர்த்தமான சௌலபியம் முதலான குணங்களுக்கு எல்லை நிலமான அர்ச்சாவதார ஸ்தலங்களான கோயில்களையும் காட்டிக் கொடுக்க திருப்பிருதி தொடங்கி திருக்கோஷ்டி ஒரு ஈராக உள்ள அவை அனைத்தையும் கண்டு இதற்கு மேல் எதுவும் தேவையில்லாதவராய் சம்சாரத்தையும் பரமபதத்தையும் ஒரு சேர மறந்துவிட்டார் இந்த ஆழ்வார். பெரிய திருமொழி அனுபவத்தின் பெரும் பகுதியிலே அர்ச்சாவதார அனுபவத்தில் மூழ்கி சம்சாரத்தின் கொடுமையையும் இந்த அனுபவம் நித்தியமாய் நடப்பதற்கு பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்னும் உண்மையையும் இவர் மறந்து விட்டாரே. இவருக்கு இந்த சம்சாரத்தின் கொடுமையை உணர்த்துவோம் என்று திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் குழந்தைக்கு அஜீரணத்தை போக்கி பசியை விளைத்து சோரிடும் தாயைப் போல இவருக்கு பரமபதம் செல்வதில் ஆசையை உண்டாக்கி அங்கே கொண்டு போவதற்காக மாற்றமுள என்னும் கடைசி திருமொழியிலே சம்சாரத்தின் கொடுமையை காட்டினான். அதன் கொடுமையை அனுசந்தித்து ஆற்றாமையாலே தமது மனோவாக்கு காயங்களாலே எம்பெருமானை அனுபவித்து ஆறுதல் அடைய பார்த்தார் திருக்குறுந்தாண்டகத்திலே. மனோவாக்கு காயங்களாலே இவனை அனுபவிக்க ஆசை மென்மேலும் பெருகி மிகவும் ஆற்றாமை விளைகையாலே எம்பெருமான் அனைவராலும் சரணமடையத்தக்கவன் என்பதை பேசிக்கொண்டு சரணம் அடைவார்க்கெல்லாம் புகலிடமாகையாலே நம்மாழ்வாராலும் சரணமடைய பெற்ற திருக்குடந்தை எம்பெருமானான ஆறாவது ஆழ்வார் திருவடிகளையே எல்லா போதிலும் தமது இஷ்டப்பிராப்திக்கும் அனிஷ்டம் நீங்குகைக்கும் உபாயமாக பற்றி முடிக்கிறார் இத்திருவள்ளுகூற்றிருக்கையிலே. இந்த அளவிலே அவதாரிகைகளின் அனுபவத்தை நிறைவு செய்வோம். அடுத்து பிரபந்தத்திற்குள் அடுத்த பதிவிலிருந்து நாளை முதல் நுழைந்து அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.
திருக்குடந்தை எம்பெருமான் சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.